அப்புறம் டிசைன், அப்புறம் ஐபிஆர், தட் இஸ் பேட்டன்ட் ரைட்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு தே ஆர் மேக்கிங் எ ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஃபைனான்ஷியல் எய்ட் வில் பி ப்ரொவைடட். மெயினாக எம்எஸ்எம்இல இன்குபேஷன்ஸ், எம்எஸ்எம்இனா என்ன அப்படின்னா மைக்ரோ, மீடியம், small. So micro in the sense you can see that is less than 5 crore investment. It's a definition for the MSME sector. 5 crore கீழே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அண்ட் தென் அவங்களோட டர்ன் ஓவர், ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து லைக் 5 crore. This is 1 crore, sorry. Less than 1 crore and the annual turnover வந்து 5 crore இருக்கணும். annual turnover னா அவங்களோட சேல்ஸ். And then this should be less than 1 to 10 crore. 10 crore குள்ளாடி. And then இவங்களோட turnover எடுத்தீங்கன்னா 50 வரைக்கும். That is 5 crore இருந்து 5 crore இருந்து 50 வரைக்கும். That is medium industry, sorry, small. மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 crore இருந்து இட்ஸ் ரிலேட்டட் டு 50 crore. அண்ட் தென் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 50லேருந்து 250 crore வரைக்கும். ஸோ அது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த டர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் தி எம்எஸ்எம்இ, மீடியம் சுமால், மைக்ரோ சுமால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி. இல்லைனா மீடியம் சுமால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரியில் எம்எஸ்எம்இ கேட்டகரியில் வருவாங்க. என்டர்பிரைசஸ், இட்ஸ் ஃபார் சர்வீசஸ், அப்புறம் அண்ட் மேனுஃபேக்சரிங். ரெண்டுமே வந்து காமனான டெஃபினிஷன். முன்னாடி அது சேஞ்சஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட்டில் தே ஹேவ் சேஞ்ச் தி டெஃபினிஷன் ஃபார் தி எம்எஸ்எம்இ. இன்குபேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ யூ ஆர் ஃபைண்ட் அவுட்டிங் சம்திங் அண்ட் யூ பீப்புள் நீட் டெக்னாலஜி. டெக்னாலஜி இன் த சென்ஸ் நார்மலாக டெக்னாலஜின்றப்போ ஆட்டோமேட்டிக்லி யூ பீப்புள் நீட் லாட் ஆஃப் ஆக்சஸ் டு டெஸ்டிங் சென்டர்ஸ். ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்ச பொருள் வந்து லைக் அது சக்ஸஸாக வருது அப்படின்ற செக் பண்ணுறதுக்கும் யூ நீட் சம் சென்டர்ஸ். ஸோ அது வந்து ஒரு எம்எஸ்எம்இ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அவங்களோட ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெவியாக பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் இன்குபேஷன் சென்டர்ஸ். அண்ட் தென் அதில் டெஸ்டிங் ஆச்சு அப்படின்னா அந்த டிசைன் வந்து அப்ரூவ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் அவுட்லே வில் பி ப்ரொவைடட். அண்ட் தென் ஐபிஆர் ஃபைல் பண்ணுறது. ஐபிஆர் கல்ச்சர் அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இன்டெலெக்ட்ஸ், த திங் தட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தே வில் ஹெல்ப். தட் இஸ் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனாக இருக்கட்டும், டெக்னாலஜி ரிலேட்டட் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பேப்பர் ஃபைல் பண்ணுறது தே வில் கிவ், இஃப் இட் இஸ் சக்ஸஸ் பேப்பர் தென் தே வில் ப்ரொவைட் 2 lakh rupees ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் பீப்புள் நோ, ஒரு கைவினை பொருட்களாக ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமம் பண்ணக்கூடிய, ஸோ தே வில் கெட் தி ஃபண்ட் ஃப்ரம் தி கேட்டகரி. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இன்குபேஷன், டிசைன் அண்ட் தி ஐபிஆர் கேட்டகரியில் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் ஃபண்ட் as well as இன்குபேஷன் சென்டர்ஸ். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் எம்எஸ்எம்இ கேட்டகரியில் இருக்கக்கூடும். ஸோ அது வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான டெவலப்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக. ஸோ தே நீட் டு லைக் இன்ட்ரடியூஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி செக்டார். ஸோ அதிகமான இன்ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பாகினி அப்படின்ற ஸ்கீம் தட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் சிக்கிம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து சானிட்டரி லைக் வெண்டிங் மிஷின்ஸ் மூலமாக, ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ஸ் மூலமாக இன்றைக்கி நம்ம ஸ்டேட்ல நிறைய ஸ்கூல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெண்டிங் மிஷின்ஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின், நாப்கின்ஸ் ப்ரொவைட், சானிட்டரி நாப்கின்ஸ் 100%. அதை ஸ்கூல் டார்கெட் எடுத்துக்கிட்டா 9th-லேருந்து 12. ஆனால் சிக்கிம் வந்து இதை ப்ராஜெக்ட் லைக் அனௌன்ஸ் பண்ணாங்க முன்னாடி 2018 தே ஸ்டார்டட் திஸ். அண்ட் தென் இப்போ 100% ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட்ஸு கொண்டு வந்திருக்காங்க. 9th-லேருந்து 12th இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் கேர்ள்ஸுக்கு வந்து இது மேண்டேட்ரியாக வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக. சரியா? ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அண்ட் தென் இந்த ஸ்கீமுக்கு இப்போ நெய்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட பெனிஃபிட் எடுத்திங்கன்னா நிறைய
ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்லேருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு கிட்டத்தட்ட 355 மில்லியனுக்கு மேலே லைக் உமன் இன் இந்தியா தே ஆர் இன் தி மென்ஸ்ட்ரல் ஏஜ், மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்காங்க, அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க, அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் கேட்டகரியில். அப்போது அந்த இதில் 36% பீப்புள், தட் இஸ் உமன்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் தி சானிட்டரி, தட் இஸ் சானிட்டரி நாப்கின்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பற்றி அவேர்னஸ் கரெக்டாக இல்லைன்னா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது 36% தான். மீதி எல்லாமே அன்ஹைஜீனிக்காக இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறது தான் கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் 100% ஃபார் திஸ் கேட்டகரி. அதுக்கப்புறம் வி ஹேவிங் கேரளா, நிறைய ஸ்டேட்ஸ், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபண்ட் எக்ஸெட்ரா. இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டா பெண்கள் வந்து இந்த சானிட்டரி பேர்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல, நாப்கின்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும், அவங்களுக்கு ப்ராப்பராக எதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பிகாஸ் சொசைட்டியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வி நோ ஆர்டிகிள் 21 தட் இஸ் ரைட் டு ஹெல்த் அப்படின்றது இருக்குது. அப்போ கவர்மெண்ட் வந்து அந்த கேட்டகரியில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும், சொசைட்டியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தடுக்கிறதுக்காக. அவங்களோட மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் சென்டர்ஸ், அவங்க வெளியில் ஸ்போர்ட்ஸில் பங்கேற்கிறதுல இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பேரியர்ஸாக இருக்கும் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைம் பீரியட். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, சொசைட்டியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து when they get puberty age automatically they will drop out because of this issues. ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளமாக சொல்லப்படுது. அதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த இனிஷியேஷன்ஸ் வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பண்ணக்கூடிய சிக்கிம் இஸ் லைக் பிகினிங்னு சொல்ல முடியாது, 100% பண்ணுறதுல சிக்கிம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அது மாதிரி அதுக்கு முன்னாடி வெண்டிங் மிஷின்ஸில் நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க, கேரளாவில் பண்ணுறாங்க, அதர் ஸ்டேட் ராஜஸ்தான் போன்ற ஸ்டேட்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 100% கிடையாது. ஸோ தட்ஸ் அ ட்ராபேக். அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் ஃபண்ட், லைக் கிட்டத்தட்ட there is a scheme below ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் யோஜனா. இட் வாஸ் லான்ச் in the year 2014. மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அடல்சன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு there is a state Odisha or Andhra Pradesh, I hope so, they are providing 300 rupees. Bihar 300 rupees ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஆனுவல் அவங்களோட சானிட்டரி நாப்கின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தே ஆர் ப்ரொவைடிங். ஸோ யூ ஹாவ் டு சி அஸ் அ லைக் என்னென்ன சோஷியல் பேரியர்ஸ் இருக்குது, இதனால என்னென்ன விஷயங்கள் அவங்களால பங்கேற்க முடியலை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த நியூஸில். இட் வில் ஹெல்ப் ஃபார் தி எக்ஸாமினேஷன். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு டாலர்ஸ் ருபீஸ் ஸ்வாப். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் ஹேவிங் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், தட் இஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்போது we will reduce the flow. அது எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா we will do adjustment in the monetary policy, that is repo rate, reverse repo, MSF changes, CRR, இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ இன் தி மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுக்கு முன்னாடி இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இது புதுசு கிடையாது. மானிட்டரி பாலிசி கமிட்டி பர்மிஷன் இல்லாமல் யூ கேன் டூ சம்திங், தட் இஸ் RBI கேன் டூ restricting the money flow in the market, that is by announcing dollar rupee swap. So அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் there is a huge flow of money, that is rupee in the market அப்படின்றப்போ RBI கிட்ட people know there is a huge forex reserve. ஸோ இந்த forex reserve இருக்கக்கூடிய இந்த டாலர்ஸை வச்சு இந்த ருப்பியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. யார் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா RBI வந்து டாலர்ஸை பேங்க்ஸு கிட்ட கொடுக்கும். பேங்க்ஸ் வந்து டாலர்ஸை வந்து 75 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் வேல்யூ 77, ஆனால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண கிட்டத்தட்ட 5 பில்லியன் ஈக்குவலன்ட் டாலர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு பேங்க்ஸ்னால. அது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்வாப் அப்படின்றப்போ திருப்பி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம், பைபேக் பண்ணுவாங்க. 2 year டைம் பீரியட் கொடுப்பாங்க, 2 years. இந்த 2 yearsக்குள்ளாடி RBI வில் பர்ச்சேஸ் இட் பேக். டாலர்ஸை இப்போ கொடுக்குறாங்க, இப்போ தே வில் பே. ஸோ ரெப்போ ரேட்லேயே அதான் பண்ணுறாங்க, பாண்டை கொடுக்குறாங்க, பணத்தை வாங்குறாங்க. இங்கே பாண்டு கிடையாது, டாலர்ஸை இன்ஃப்ளோ பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ருப்பியை இன்னும் வீக்கனிங் தான் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ இட் வில் லைக் எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தும், தட்ஸ் அ பெனிஃபிட். ஆனால் இம்போர்ட் வந்து கம்மியாகும், இட் வில் பிகம் ஹார்டர். எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தும், இட் வில் கிவ் பெனிஃபிட். இம்போர்ட் வந்து வில் பிகம் ஹார்டர், அது உங்களுக்கு தெரியும் எதனால அப்படின்றது. ருப்பி வந்து ரொம்ப வீக்கனிங் ஆகும்.
டாலரை வச்சு ருப்பி பர்ச்சேஸ் பண்ணப்படும் போது ஆட்டோமேட்டிக்லி ருப்பி வந்து வீக்கனிங் ஆகும், டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ்போர்ட் வில் இன்க்ரீஸ். ஸோ எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறதுக்கு இல்லை இது பண்ணது. இப்போது மெயினாக பண்ணது இன்ஃப்ளோ ஆஃப் ஹியூஜ் ருப்பி இன் தி மார்க்கெட். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 7.5 lakh crore அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க இப்போது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ 5.135 பில்லியன் டு பேங்க்ஸ் வந்து டாலர் கொடுத்துருக்காங்க. இனிமேல் அவங்க திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் ஹெல்ப் டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன் அப்படின்றத ஆர்பிஐ நம்புது. அண்ட் தென் எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஃபோர்த் நியூஸ். இது நம்ம டாலர் ஸ்வாப், ருபி ஸ்வாப் வந்து நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் லைக் கண்ட்ரிக்குள்ளே மட்டும் கிடையாது. இப்போ நார்மலாக வேற எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரிக்கு வெளியிலையும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜப்பான் கூட வி வில் ஹாவ் அ ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்றப்போ சம்டைம்ஸ் தேர் இஸ் அ டிமாண்ட். இப்போ ஐஎம்எஃப்ல வி ஹேவிங் எஸ்டிஆர். அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அதிகமாகும் போது நமக்கு தேர் இஸ் அ நீட் ஆஃப் ஃபாரின் கரன்சி. இப்போ நம்ம டாலரை வச்சு வி நீட் டு பே. ஆக்சுவலாக இதுவும் அதான் பண்ணியிருக்காங்க. டாலர் வந்து ஆர்பிஐ கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இந்த டாலரை மார்க்கெட்டில் விடும்போது கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு க்ரூட் ஆயில் வாங்கணும் அப்படின்றப்போ தே வில் பே வயா திஸ் டாலர்ஸ். அப்போ 75 rupees அப்படின்றப்போ மார்க்கெட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் வேல்யூவில் இந்த டாலர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. இன்டர்நேஷனலில் வாங்குறாங்க அப்படின்றப்போ கவர்மெண்ட் வில் ஹாவ் டு பியர் ஹியூஜ் பர்டன். அதுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்க மெயினாக. இப்போ நம்ம எஸ்டிஆர் அப்படின்றது லைக் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஆஃப் தி ஐஎம்எஃப். அது வந்து ஆக்சுவலாக ஆர்பிஐல இருக்கக்கூடிய ஐஎம்எஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ். எப்போ வேணால் நீங்கள் போயிட்டு இன்னொரு அந்த பாஸ்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சிஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்டிஆர் புரியலை அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் யூ ஆர் ஹேவிங் அன் அக்ரிமெண்ட் வித் யூஎஸ் டாலர் ஸ்வாப்பிங் அக்ரிமெண்ட். தட் இஸ் ஒரு $5 billion வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு டாலர் தேவை. எதுக்கு? யூஎஸோட இல்லைன்னா வேற கண்ட்ரிக்கு நம்ம டாலரில் பே பண்ணணும். அப்படின்றப்போ யூஎஸ் என்ன பண்ணணும்னா நம்ம கரன்சியை வாங்கிட்டு அவங்க அதுக்கு ஈக்குவலண்ட டாலர் கொடுப்பாங்க. இட்ஸ் அ கரன்சி அப்படின்னா திருப்பி நம்ம அதை வாங்கிப்போம். அதான் அதோட அக்ரிமெண்டோடது. ஸோ இதே தான் இப்போ ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட பண்ணியிருக்காங்க, வெளியில பண்ணாமல் பேங்க் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்கு இப்போ நம்ம அமெரிக்கா கூட பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு டாலர் தேவை. இப்போ எதுக்கு பே பண்ணுறது? ஸோ இதே ரேட்டுக்கு தான் இருக்கும். இட்ஸ் நாட் இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரேட். ஸோ அந்த அக்ரிமெண்ட்ல போடுவாங்க. இப்போ ஜப்பான் கூட பண்ணியிருக்கோம், ஸ்ரீலங்கா நம்ம கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இன்டர்நேஷனலில் நமக்கு ஒரு கரன்சி தேவைப்படுது அப்படின்றப்ப பே பண்ணுறது தேவைப்படுது அப்படின்றப்ப ஜப்பான் கூட பண்ணியிருக்கோம்னா என் கொடுப்பாங்க அவங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் கரன்சி அதில் மென்ஷன் பண்ணுவாங்க அந்த அக்ரிமெண்ட்ல என்ன கரன்சி அப்படின்றது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் இட் பேக் இன் த சேம் வே. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். The next news related to fourth news, Tapi Par Narmada River. So mainly the Narmada River originates. So Narmada River la dhaan ungalku you having this like Sardar Sarovar Dam. And the Narmada River originates in the area of Maikala Range. So you having Bitul Range here and then Maikala Range here. And there is a place called as Amarkandak. So geography classes it will be covered. So people have studied already. Hope so. So there's a origination of Narmada River. So it will come to like India voda Gujarat area la vandu kadalla kalakum Narmada. அதே மாதிரி உங்களுக்கு தப்பி ரிவர் originates in the year Betul range area la varum. Actually அது கிராஸ் ஆகாது. உங்களுக்கு போடுற Betul range. And then it will flows Gujarat area la vandu appadina Maharashtra border and then Gujarat valiya. So it's a black mountains area. இந்த ரெண்டு நீங்க மேப்லயும் பார்க்கலாம் இந்த ரிவர்ஸ். You can see on the map too. PDF ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். So he will show that. Okay. So அதுல அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடியது அந்த saffron, that is Gujarat area. Sardar Sarovar Dam அது வந்து நர்மதா ரிவர் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் தி அமர்காண்டக் ரேஞ்ச்ல இருந்து அப்படி வருது. அது மாதிரி தப்பி ரிவர் வந்து பீட்டூல் ரேஞ்ச்ல இருந்து ஒரிஜினேட். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் குஜராத் ஏரியா. ஸோ இட் வில் கம் அண்ட் ட்ரெயின் இன் தி அரேபியன் சி. இப்போ நீங்க அதுல யூ கேன் சி தேர் இஸ் அ பிங்க் கலர் லைன். ஸோ அது எதுக்கு அப்படின்னா நர்மதா தப்பி. அந்த பார் ரிவர் வந்து குஜராத்தோட லாஸ்ட் ஏரியா அப்படின்னா மகாராஷ்டிரா பார்டர்ல வரும். அந்த ஏரியால
இந்த 3 ரிவர்ஸையும் மெர்ஜ் பண்றதுக்கு தான் பிளான் போடுறாங்க. எல்லாமே கடல்ல போய் கலக்கிறது. ஸோ நர்மதா ரிவரும் தப்பி ரிவரும் ஏன் வந்து உங்களுக்கு பெரிய அளவு பெனிஃபிட் குடுக்காது அப்படின்னா, இட்ஸ் ஃப்ளோயிங் இன் தி பிளாக் மவுண்டன். எப்படி நீங்க ஒரு கேனால் கட்டி நீங்க ஒரு 4 சுவருக்குள்ளாடி இல்லைன்னா 2 சுவருக்குள்ளாடி இந்த தண்ணி ஃப்ளோ ஆகுதோ, இல்லைன்னா யூ ஹேவிங் லாட் ஆஃப் சேனல்ஸ். இங்க கேனல்ஸ் நீங்க பார்க்கலாம் ரோடுகள்ல, இல்லைன்னா நீங்க டேம்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய தண்ணி அது கேனல்ஸ்ல போகும். அப்போ கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் எல்லாம் இருக்காது. அப்படியே ஃப்ளோ ஆகி அதுக்கு பிறகு ட்ரிபியூட்டரிஸ் மூலமா வேற ஏரியாவுக்கு எடுத்துட்டு போவாங்க ஃபார் இரிகேஷன் பர்பஸஸ். சேம் லைக் தட் இது வந்து நேச்சுரலி கிரியேட்டட் மவுண்டன்ஸ் வந்து சப்மர்ஜ் ஆனதுனால பிளாக் மவுண்டன். ஸோ அதில் வந்து ஃபால்ட் உருவாச்சு. அந்த மவுண்டனுக்கு இடப்பட்ட பகுதியில் இந்த தண்ணி ஃப்ளோ ஆகுது. 2 வாட்டருமே நர்மதாவா இருக்கட்டும் தபீரா. ஸோ அதனால இந்த தண்ணி வந்து பெரிய அளவு விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதனால தான் சர்தார் சரோவர் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேஸ்டா போகக்கூடிய தண்ணியை நம்ம டைவர்ட் பண்றோம். சேம் இன்னும் நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை தடுக்கிறது தான் இதை என்ன பண்றாங்க அப்படின்னா நர்மதா ரிவர். யூ பீப்புள் நோ தட் சௌராஷ்டிரா இன் த பிளேஸ் இன் குஜராத் அண்ட் தென் இன் விதர்பா இன் த பிளேஸ் இன் மகாராஷ்டிரா. இதெல்லாம் ரொம்ப ட்ரை ஏரியா. நம்ம ஜியாகிரபியில் படிச்சிருக்கோம். அண்ட் தென் லைக் மெயின்லி இதெல்லாமே ட்ரை சோன்ஸ். அப்போ அங்கே ரெயின்ஃபால் இல்லை அப்படின்னா அங்கே விவசாயம் இருக்காது. இந்த ஃபார்மர் சூசைட்ஸ் அதிகமாக நடக்கக்கூடிய சௌராஷ்டிரா ஏரியா அண்ட் தென் விதர்பா ஏரியா. ஸோ இதை தடுக்கிறது தான் இந்த நர்மதா தப்பி ரிவரை இன்டர் கனெக்ட் பண்ணி பரி ரிவர் கூட பார் ரிவர் கூட கனெக்ட் பண்ணி அதை கடல்ல கலக்க வைக்கிறாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த விதர்பா சௌராஷ்டிரா ஏரியாவை கவர் பண்ணுறதுனால அந்த ஏரியாவில் அக்ரிகல்ச்சரல் ப்ராஸ்பெரிட்டி இருக்கும் அப்படின்றத கவர்மெண்ட் நம்புறாங்க. அதில் ட்ரைபல் பீப்புள்ஸ் எதிர்க்கிறது வழக்கம் தான். ஆனால் இது குட் ப்ராஜெக்ட் அப்படின்றப்போ யூ ஹாவ் டு கிவ் ரீசெட்டில்மெண்ட் ப்ராசஸ். அவங்க ரீலொகேட் பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இப்போ இஷ்யூ எதனால அப்படின்னா பட்ஜெட் ஸ்பீச்சில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து அதுக்கு ரெசன்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வி வில் நாட் அலோவ் யூ பீப்புள் டு டூ திஸ் ப்ராஜெக்ட். அது நார்மலாக இயற்கையாக நடக்குது. சர்தார் சரோவர் டேமுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெட்டில்மெண்ட் ப்ராப்பராக பண்ணல. அதுக்கப்புறம் இன்றைக்கும் அந்த ப்ராப்ளம் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. அது மாதிரி இது போகக்கூடாது. இதில் நீங்கள் இந்த ரெட் கலர் பாக்ஸ் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய டேம்ஸ். இந்த தண்ணிகளை டைவர்ட் பண்ணி வேற இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக கெல்வான் டேமாக இருக்கட்டும், தாபோதர் டேமாக இருக்கட்டும், சிக்கார் டேமாக இருக்கட்டும், இதெல்லாமே தண்ணியை வந்து டைவர்ட் பண்ணி வேற இடங்களுக்கு ஜெரி டேமாக இருக்கட்டும், இதெல்லாமே இந்த ரிவரில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்டில் வி ஹேவிங் கென் பேட்டுவா தான் முதல் ப்ராஜெக்ட் நம்ம நேஷனல் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்டில் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் கோதாவரி கிருஷ்ணா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். தாம்கங்கா பிஞ்சால் ரிவர் கனெக்ட் பண்ணுறது அனௌன்ஸ் பண்ணி, கிருஷ்ணா பென்னார் ரிவர், பென்னார் காவேரி ரிவர். கேன் பட்வா வந்து ஆல்ரெடி இட்ஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். ஜஸ்ட் நோ தட் ஹவு மெனி இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விவசாய லைக் ட்ரைபல் ஏரியாஸ் வந்து அழிக்கப்படும். இப்போ காடுகள் வழியாக மலைகளை உடைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நார்த் ரிவரை சவுத் ரிவர் கூட கனெக்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி டஃப். அதனால பக்கத்தில் பண்ணாச்சு அப்படின்னா பெரிய அளவு லாஸ் இருக்காது. பெனிஃபிட் வந்து அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூஸ் ஆகும். வேஸ்ட்டாக தண்ணி வந்து கடலில் கலக்கிறத ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் தென் அலிவியல் சாயில்ஸ் வந்து கடலில் போய் கலக்கிறதுக்கு பதிலாக இங்கே சேவ் ஆகி வி கேன் யூட்டிலைஸ் இட் அக்ரிகேஷன் பர்பஸஸ். நம்ம இன்னைக்கு காவேரி ரிவருக்காக சண்டை போட்டுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா தேவையில்லாமல் கடலில் கலக்கக்கூடிய தண்ணி எல்லாமே விவசாயிகளுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எந்த வறட்சி இருக்காது, ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகும். இட் கேன் பி யூட்டிலைஸ்ட். வாட்டர் டிஸ்ட்ரெஸ் இருக்காது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் தண்ணி இல்லாத இடங்கள் டெசர்டிஃபிகேஷனை தடுக்க முடியும். இதெல்லாமே பெனிஃபிட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் ட்ராபேக்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போ நார்த் ரிவர் கங்கா ரிவரை நீங்கள் வந்து கோதாவரி கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய ஏரியாவை நீங்கள் கனெக்ட் பண்ணது இந்த ரேஞ்சஸ் வழியாக தான் வரும். இடையில உங்களுக்கு ஹில் ரேஞ்சஸ் ஆர் இந்தியன் மவுண்டன்ஸ் ஆர் தேர். அப்போ ஆரவல்லி ரேஞ்சுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரிவரை நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, யமுனா ரிவர் ஆரவல்லிக்கு இந்த பக்கம் கனெக்ட். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பேர்டன். மலைகளை உடைக்க வேண்டியது இருக்கும். டைகர் ரிசர்வ்ஸ் அதிகமாக அழியும். ஸோ இது நீங்கள் ஒரு நாளில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. இட் வில் டேக் லைக் 10 years 20 years ஆகும் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. அப்போ அந்த என்வாயர்மெண்டல் டீக்ரடேஷன்ஸை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றதும் அது மாதிரி பீப்புள்ஸ் தோஸ் ஹூ ஆர் செட்டில்ட் இன் தி ட்ரைபல் ஏரியா தே ஆர் ஸோ சென்சிட்டிவ் அண்ட் தென் தே ஹாவ் டு பி எஜுகேட்டட் ஃபார் திஸ். அதர்வைஸ் அவங்க வந்து அங்கே ரெசன்மெண்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், ஒடிசாவில் நடந்திருக்கு. அதே மாதிரி அசாம் ஏரியாஸில் யூ பீப்புள் நோ தட் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வேர் ஸ்டால்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து ரெசன்மெண்ட் தெரிவித்ததுனால. ஸோ இதெல்லாமே ட்ராபேக்ஸாக சொல்லப்படுது. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் சி what will happen. Then fifth news related to pharma industry.
பார்மா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து கிட்டத்தட்ட 500 crores வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹ் எதுக்கு அப்படின்னா மெயின்லி பார்மாவோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். தெர் இஸ் அ ஸ்கீம் கால்ட் அஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி, இன்சென்டிவ் சப்சிடி, இல்லைன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் ஃபார் தி ஃபார்மா. அண்ட் தென் பல்க் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் பார்க் அப்படின்றது கேரளாவில் பண்ண போகிறாங்க. லைக் கேரளாவில் எர்ணாகுளம் ஏரியாவில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேர் இஸ் அ பார்க் வாஸ் அனௌன்ஸ். இதெல்லாம் கோவிடுக்கு பிறகு வந்த இனிஷியேஷன் தான். பார்மசூட்டிக்கல், தட் இஸ் ஏபிஐ, ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ். இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸில் இருக்கக்கூடிய கலவை. இன்னைக்கு நீங்கள் பேராசிட்டமால் டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் ஒரு 70% வந்து அது உங்களோட நோய்களை குணப்படுத்தக்கூடிய மெடிசனாக இருக்கும். மீதி ஒரு 30% வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை தடுக்கிறதுக்கு வைக்கக்கூடியது. இது மூலக்கூறுகள் அப்படின்பாங்க. அந்த என்ன நோய்க்கு நீங்கள் கொடுங்க, இது எல்லா டேப்லெட்ஸ்லையுமே இருக்கும் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் லைக் பர்பஸ், லைக் நீங்கள் எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறீங்கன்னா மெயின்லி இன் சைனா. இதனால தான் நம்ம செல்ஃப் ரிலையண்ட் எக்கானமிக்கு மாற ஆரம்பித்தோம். பிகாஸ் லாக்டவுன் டைம் பீரியடில் இந்த ப்ரொடக்ஷன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியிருந்துச்சு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதை வந்து அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி பீப்புள் நோ தட். ஸோ இப்போ 100 crore ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கண்ட்ரி அவங்களோட சேலை, அவங்களோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி அதன் மூலமாக 140 crore நெக்ஸ்ட் இயரில் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் 160 crore பண்ணுறாங்க அப்படின்னா there is a subsidy or incentive will be provided by the government, that is 10%, 15%. இப்போ 40 crore வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரோட அப்படின்றப்போ they will get 10% அப்படின்றப்போ 4 crore வந்து அவங்களுக்கு இன்சென்டிவாக கிடைக்கும். அதன் மூலமாக கம்பெனிஸ் வந்து இன்னும் வளர முடியும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. இன்னும் அதிகமான காம்படிஷனை பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறதுக்காக இது பண்ணுறாங்க. மெயின்லி பார்மசூட்டிக்கல் கண்ட்ரிஸ் இந்தியாவில் அதிகமாகவே இருக்குது, ஆனால் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஹியூஜ் பொல்யூஷன் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ தேர். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ செல்ஃப் ரிலையண்ட் எக்கானமிக்கு போனோம் அப்படின்றப்ப நம்மளோட மெடிக்கல் டிவைசஸாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லேப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம அப்கிரேடேஷன் பண்ணணும். காமன் ஃபெசிலிட்டிஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேவ் டு பி கிரியேட்டட். ஸோ அதுக்காக இந்த ஃபண்டிங் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தெர் இஸ் அ ஸ்கீம் கால்ட் அஸ் பார்க். நம்ம ஃபுட் ப்ராசஸிங் பார்க் இருக்குல்ல, அதே மாதிரி தெர் இஸ் அ பார்மசூட்டிக்கல் பார்க், பல்க் பார்மசூட்டிக்கல் பார்க் அப்படின்னு பேர். ஸோ இதோட பர்பஸ் வந்து ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் தயார் பண்ணுவாங்க, மெடிக்கல் டிவைசஸ் தயார் பண்ணுவாங்க, அப்புறம் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங், எவ்ரி திங் வில் பி தேர் இன் த பார்க். அது வந்து கேரளாவில் இப்போ ஒரு ஸ்கீம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் தட் இஸ் அவங்களுக்கு சொன்ன மாதிரி யூ கேன் சி ப்ரொமோஷன் ஆஃப் பல்க் ட்ரக் பார்க் ஸ்கீம். இப்போ கேரளாவில் ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லைக் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2021 தே ஹவ் ஸ்டார்டட். சீக்கிரத்தில் அது முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். The next news about the comprehensive economic partnership. We having free trade agreements. We know that a lot of free trade agreement we are signing with countries, and then organizations கூட நிறைய free trade agreement நம்ம sign பண்ணியிருக்கோம். We having SAFTA, we having Asian free trade agreement, RCP நம்ம sign பண்ணல. So இந்த மாதிரி free trade agreements are there. இப்போ ஆஸ்திரேலியா கூட we are negotiating. யூகே கூட we are negotiating ப்ராசஸில் இருக்கும். இப்போ கனடா கூட அதை வந்து திருப்பி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒரு வாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு ஃபெயில் ஆகி அது திருப்பி நம்ம பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இன் தி ஃபாரின் ட்ரேட், தட் இஸ் செப்பா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி there is an இண்டீரியம் அக்ரிமெண்ட் ஆர் யூ கேன் டேக், தட் இஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, yeah, the name is முன்னாடி பண்றது, the process, I'm not remembering the name. So harvest agreement, early harvest agreement ன்னு பேரு.
இன்டீரியம் ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏர்லி ஹார்வெஸ்ட் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கனடா கூட வி ஆர் இம்போர்ட்டிங் லாட் ஆஃப் லைக் ஆயில்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், ரேர் எர்த் மெட்டல்ஸ், அப்புறம் பேபிகார்ன் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறோம், இம்போர்ட்டிங் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், வி ஆர் இம்போர்ட்டிங். இல்லை ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ வித்தவுட் டேரிஃப், லெஸ் டேரிஃப் அப்படின்னா 0லேருந்து 1%, 5%க்குள்ளாடி, அது மாதிரி லெஸ் டேரிஃபாக இருக்கட்டும், அதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது. இப்போ இதை முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இன்டீரியம் ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லைன்னா ஹார்வெஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் த டேரிஃப் லெஸ்ஸாக வந்து இது முதல்ல நடக்கும். அதுக்கு பிறகு இது சக்ஸஸ் ஆகும்போது it will come into the SEPA will come into existence, that is comprehensive economic partnership agreement. இப்போ நம்ம பண்ணிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா கூட பண்ணியிருக்கோம், யூகே கூட ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸில் இருக்குது. ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 12 மந்த்ஸுக்கு பிறகு இல்லைன்னா 18 மந்த்ஸுக்கு பிறகு இட் வில் பிகம் தி செப்பா அக்ரிமெண்ட் அப்படின்ற பேரில் மாற இருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். கனடா இஸ் த 11th லார்ஜஸ்ட் ட்ரேடிங், தட் இஸ் எக்ஸ்போர்ட்டில், நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டில் 11th லார்ஜஸ்ட். அதில் மெயினாக நம்ம கனடா கூட பண்ணக்கூடிய அளவை நீங்கள் எடுத்தோன்னா 2.9 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது இந்தியாவிலேருந்து. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அது மாதிரி இம்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான், 3.9ல் இருக்கும். 9 பில்லியன் 3.9 பில்லியன் in 2019-20. Yeah. So 2.68. Yeah, we have reduced 2.68. முன்னாடி 3.9ல இருந்தோம். எந்த இயர்? 2019-20ல. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்பா அக்ரிமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். and then what's the like status of trade with Canada. Then 7th news related to e-procurement. e-procurement அப்படின்றது லைக் நார்மலாக நம்ம விவசாய நிலங்களில் விளையக்கூடிய பொருட்களை வந்து இன்னைக்கு யார் வாங்குறாங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. தட்ஸ் அன் எம்எஸ்பி, தட் இஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது. இப்போ பேடி நீங்கள் விளைவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடி எம்எஸ்பி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சப்போஸ் அதில் நீங்கள் இப்போ ஒரு 1 kg வந்து 1 kg ஆஃப் ரைஸோட ரேட் வந்து நார்மலாக நான் 14 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 40, இட் இஸ் 40. இஃப் இட் இஸ் 40, நீங்கள் விளைவிக்கும் போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்எஸ்பி மூலமாக we will provide it for 50 rupees 1 kg. இப்போ சப்போஸ் இல்லைன்னா ஐ கேன் டேக் சேம் 49ல் இருக்குது, 50 கவர்மெண்ட் தரோன்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் ஏதாவது இன்ஃப்ளேஷன் அக்கறானா ரைஸோட ரேட் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் there is a huge production, then automatically the ருப்பி வந்து கம்மியாகும். ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது, ரைஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட விலை மார்க்கெட்டில் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு இதே ரேட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால விவசாயிகள் வந்து அதிகமாக இழக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் எம்எஸ்பி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 22 ப்ராடக்ட் பக்கத்தில் வி ஆர் ப்ரொவைடிங் எம்எஸ்பி. பேடிக்காக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், மில்லட், சீரியல்ஸுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 22 ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு, கேஷ் கிராப்ஸும் வரும், இதில் X+ வரும். சரியா? ஸோ இப்போ இந்த எம்எஸ்பி நம்ம ப்ரொவைட் பண்ணுறதோட பர்பஸ் எதுக்கு அப்படின்னா விவசாயிகள் வந்து இழக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ரைஸும் ஏறக்கூடாது அப்படின்றதான் கான்செப்ட். இப்போ இதை எடுத்துகிட்டு போகக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிஎம்சி மார்க்கெட் எடுத்துட்டோம்னா, அங்கே ஏபிஎம்சி மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டா நார்மல் மண்டிஸ் தான். நீங்கள் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்போ அங்கே ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் வந்து உங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த இந்த சார்ஜெல்லாம் எடுப்பாங்க, அந்த மீடியேஷன் சார்ஜஸ் இல்லைன்னா தரவு அப்படின்பாங்க, இந்த சார்ஜஸ் எல்லாம் எடுப்பாங்க. அந்த சார்ஜஸ் எடுக்கும்போது விவசாயிகளுக்கு கம்மியான ரேட் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு கவர்மெண்ட் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட், ப்ரொக்யூர்மெண்ட் கேட்டகரி. இதை வந்து இப்போ ஹரியானா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இஷ்யூஸ் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். விவசாய நெல்லெல்லாம் வாங்குறதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க ஆன்லைனில். அது ஆக்சுவலாக விவசாயிகளுக்கு தான் பெனிஃபிட். அது நமக்கு தெரில, விவசாயிகளுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண தெரில. அது கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கான சென்டர்ஸ் அவங்க அலோவ் பண்ணணும் விவசாயிகளோட பொருட்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ ஹரியானா வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க 14 பொருட்களுக்கு. நம்ம பேடிக்கு மட்டும்தான் இப்போ பண்ணியிருக்கோம்.
மற்ற ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. ஒரு நிறைய ஸ்டேட்ஸில் இ-நாம் இருக்குது. ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த காசு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது. அப்போ இடைத்தரகர்கள் எல்லாம், அந்த மீடியேட்டர்ஸ், ஏஜென்ட்ஸ் எல்லாம் அங்கே இடையில அவங்க விவசாயிகளுக்கு போகக்கூடிய வருமானத்தை சுரண்ட முடியாது. தட்ஸ் அ பெனிஃபிட். இது ஹரியானா கவர்மெண்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. மேரி ஃபசல், ஷோ த நேம், மேரி ஃபசல் மேரா பயோரா அப்படின்ற நேமில் அந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தமிழ்நாட்டிலையும் வி ஹேவிங் தி ஸ்கீம். ஆனால் 1-2 க்ராப்புக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். வேறு ஸ்டேட்ஸ், நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குது. இது எது ஹெல்ப் பண்ணோம்னா, இடைத்தரகர்களோட ஆதிக்கத்தை தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். விவசாயிகளுக்கு கரெக்டான ப்ரைஸ் கிடைக்கிறது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் த ஸ்கீம். கிட்டத்தட்ட 8.71 lakh விவசாயிகள் ஹரியானாவில் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு கோவிட் டைம் பீரியடில் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு வந்திருக்காங்க 14 ப்ராடக்ட்டுக்கு. 80% ஃபார்மர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க ஆல்ரெடி இ-நாமில். ஸோ அது தமிழ்நாட்டிலையும் பண்ண முடியும் அப்படின்றது இது ஒரு உதாரணம். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் 12th March, you people know there is a Dandi March happened. நம்ம 1930, 1930, Gandhiji went to a march that is from Sabarmati Ashram. He started from Sabarmati Ashram to Dandi March. Yeah, Dandi March. Dandi அப்படின்ற பிளேஸுக்கு he went. கிட்டத்தட்ட 386 kilometers. He started from March 12, Sabarmati to Dandi. 386 kilometers totally. April 6 வந்து இங்க ரீச் பண்ணுவாரு. April 6th, and he will initiate breaking the salt law. Salt law in the sense, you people know, British வந்து local people, அந்த coastal ஏரியாவில் இருக்கக்கூடிய people வந்து அவங்க வந்து அந்த இடத்துல சால்ட்டை எடுக்கிறாங்க. நம்ம ஊரில் உப்பளங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவங்க சால்ட் எடுக்கிறதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவங்க அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் நீடர். அப்போது அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களுக்காக அதை ப்ராசஸ் பண்ணால் கூட அது வந்து அவங்க வந்து பே பண்ணணும். அவங்க வந்து லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டாக்ஸஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க கவர்மெண்ட். ஸோ அதை எதிர்த்து தான் வந்து தண்டி மார்ச் வந்து மகாத்மா காந்தி வந்து ட்ராவல் பண்ணார் அரேபியன் சீயோட கோஸ்டல் ஏரியாவில். ஆக்சுவலாக மேப் இப்படி வரும், சபர்மதி டு தண்டி. சரியா? ஸோ 386 kilometers he reached. April 6th வந்து தண்டியில் லான்ச் ரீச் ஆகிட்டு, அதுக்கு பிறகு சால்ட்டை கடலில் கலைச்சி வந்து நீங்கள் இனிமேல் யாருமே சால்ட்டுக்கு வந்து வரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு he launched civil disobedience movement. It happened in the year 1930. ஸோ இதான் இனிஷியேஷன். ஸோ இது எதனால் நியூஸில் வந்திருக்குன்னா, பிரைம் மினிஸ்டர் went to this place and he paid tribute. ஸோ ரிமெம்பர் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். பட் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க் ரிலேட்டட் டு திஸ். சிடிஎம் வந்து லான்ச் பண்ண டேட் வந்து April 6th, அண்ட் தென் இட் கண்டினியூட். கிட்டத்தட்ட இவர் ஆரம்பிக்கும் போது கம்மியான 77 people என்னமோ தான் இருந்திருக்காங்க. அண்ட் தென் இவர் எண்ட் ஆகும்போது லாட் ஆஃப் பீப்புள் கேதர்ட், அண்ட் தென் அந்த மாஸ் மூவ்மெண்ட் கண்டினியூடு. 6th பிறகு மாஸ் மூவ்மெண்ட், அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் லான்ச் ஆகுது. அதுக்கு பிறகு த பீப்புள் நெவர் paid lot of taxes. பேல வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் தென் கிட்டத்தட்ட 60,000 people arrested in this civil disobedience movement. Then May 5th, 1930, Gandhiji also arrested. And then Janல தான் அவர் ரிலீஸ் ஆகுறாரு. And then he came out from the jail, and then he negotiated with the Gandhi and Irwin talks. அந்த Irwin talksல சில உடன்பாடுகள் எட்டப்படும். அதன் அடிப்படையில் அவங்க கோஸ்டலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க சால்ட் வந்து உப்பளங்கள் பண்ணுறதுக்கு, எடுக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் அலோவ் பண்ணாங்க. தே நோ நீட் டு பே டாக்ஸஸ். இது சக்ஸஸ் ஆஃப் காந்திஜி. மார்ச்சில் இல்லை, பை சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் மூலமாக. அது மாதிரி நிறைய தளர்வுகள் கொடுப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்கு பிறகு காந்திஜி வென்ட் டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இன் 1931 தான் ரிலீஸ் ஆகுறாரு. அண்ட் தென் ஈ வென்ட் டு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், நாட் ஃபர்ஸ்ட், சாரி.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 நடக்கும். அதில் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. அண்ட் தென் அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் லான்ச் பண்ணனால யாரும் கலந்துக்க மாட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து. ஃபைனலி அதுக்கு பிறகு பிரிட்டிஷுக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் இருக்கும், இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர். அண்ட் ஃபைனலி காந்திஜி வாஸ் ரிலீஸ்ட். இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அவரை கலந்துப்பார். பிகாஸ் காந்திக்கும் இருவனுக்குமான அந்த நெகோசியேஷனில் தே சைன்ட் அ பேக்ட். அதில் நிறைய இந்த பிரிசனர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லைக் சிடிஎம்ல இருந்த அந்த பில்டிங்ஸ் ஆக்குபை பண்ணப்பட்ட அந்த ஆஃபீஸர்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் மூமெண்ட். த நெக்ஸ்ட் ninth news related to 37th foundation of National Crime Records Bureau. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்றது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புள்ளியியல் துறை. நிறைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்கீமுக்கு அவங்க இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. மெயின்லி இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வராங்க. யூ கேன் சி ஆன் த பிடிஎஃப். 1986 it was started. Ministry of Home Affairs கீழே அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் போலீஸ் கமிஷன். ஜஸ்ட் நோ தட் நேஷ்னல் டேட்டா பேஸ் ஆஃப் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ், இன்னைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறவங்க, லைக் இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் பண்ணக்கூடிய அக்யூஸ்ட் வந்து கல்பிரிட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய அவங்க டேட்டாஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கும். எங்கே வேணால் வந்து செக் பண்ணி, இப்போ டெல்லியில் அதே பர்சன் தப்பு பண்ணுறாரு அப்படின்றப்போ இதில் சர்ச் பண்ணும்போது தே கேன் கெட் த டீட்டெயில்ஸ். ஸோ அது நேஷனல் டேட்டா பேஸ் வந்து இவங்க இந்த இதுக்கு மெயின் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இவங்க தான். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் சைபர் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். இன்னைக்கு நீங்கள் என்ன மொபைல் காணாமல் போனாலும் உங்கள் காசு திருடப்பட்டாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன். அதே மாதிரி ரீசன்ட்லி வி ஸ்டடிட் அ ஸ்கீம் அண்டர் தி இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். இது வந்து யார் யார் என்னென்ன கேசஸ் போயிருக்காங்க, அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், விசாரணை எப்படி நடந்திருக்கு அப்படின்றது. இந்த ஸ்கீமுக்கு எல்லாமே இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் அப்படின்னா என்சிஆர்பி. அது மட்டும் இல்லை, வி ஹேவிங் சிசிடிஎன்எஸ், தட் இஸ் கிரைம் ட்ராக் நெட்வொர்க் சிஸ்டம், சிசிடிஎன்எஸ். அப்புறம் யூ ஹேவிங் இ-பிரிசன், தென் யூ ஹேவிங் இ-கோர்ட். ஸோ இதெல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. அப்படின்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணக்கூடியது. இதில் இருந்து நிறைய டேட்டாஸை வந்து அசிமுலேட் பண்ணுவாங்க, இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் தே வில் டெசிமினேட் தோஸ் திங்ஸ் அண்ட் தென் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போது இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய மேஜர் பப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா கிரைம் ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சிடென்டல் டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டெத் ரிலேட்டட் டேட்டாஸ், எவ்வளோ டெத் இருக்குது அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்தியாவில் எவ்வளோ மிஸ்ஸிங் பீப்புள் இருக்காங்க, மிஸ்ஸிங்னா லைக் காணாமல் போகக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் அப்படின்ற அந்த டேட்டாஸும் ரிலேட்டட் டேட்டாஸ் ஆல்சோ ரிலீஸ்டு பை திஸ் குரூப். மெயின்லி மேஜர் பப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டாஸை வச்சு தான் நம்ம அப்பப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் படிப்போம். எவ்வளோ ப்ரிசன்ட் டெத் இருக்குது, ப்ரிசன்ஸில் எத்தனை பீப்புள் இருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய இயர்லி வந்து டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணோம். அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கேட்டகரி. தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பெர்மனன்ட் நார்மல் ட்ரேட் ரிலேஷன் ஸ்டேட்டஸ். இது ஒன்றும் இல்லை, எம்எஃப்என் ஸ்டேட்டஸ். டபிள்யூடிஓட எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் தான் பெர்மனன்ட் நார்மல் ட்ரேட் ஸ்டேட்டஸ். இப்போ G7 கண்ட்ரியில் அமெரிக்காவோட ஸ்டேட்டஸ் தான், அமெரிக்கா கொடுத்த நேம் தான் பெர்மனன்ட் நார்மல் ட்ரேட் ஸ்டேட்டஸ். G7 countries, that is you people know, UK, Canada, France, Germany, Italy, Japan and US. இந்த 7 கண்ட்ரீஸும் ப்ளஸ் ஒன்று இருந்துச்சு, அது ரஷ்யா. 2014-15 டைம் பீரியடில் 14-15 டைம் பீரியடில் தே கேப்சர்ட் தி கிரைமியா. அதுக்கப்புறம் அவங்கள வந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க அதிலிருந்து. ஸோ அன்னையிலேருந்து அவங்க வெளியில் தான் இருக்காங்க, கிரைமியாவை கேப்சர் பண்ணதுனால. ஸோ ஃபைனலி தே ஆர் அவுட் சைட். அப்போ G8 அப்படின்றது G7 மாநாடு, உச்சி மாநாடாக மாறிடுச்சு, அது குரூப்பிங்காக மாறிடுச்சு. இன்னைக்கு G7 கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா கூட இருக்கக்கூடிய பெர்மனன்ட் நார்மல் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரிவோக் பண்ணுறதுக்கு. லைக் இந்த டெசிக்னேஷன் வந்து வேணாம் அப்படின்றது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உக்ரைன் கூட அவங்க வந்து லைக் பண்ணக்கூடிய அந்த வார், இட் இஸ் அஃபெக்டிங் தி வேர்ல்ட் நேஷன்ஸ் அண்ட் யூரோப்பியன் நேஷன்ஸ். இப்போ பெர்மனன்ட் நார்மல் ட்ரேடுன்றது இட்ஸ் ஈக்குவலண்ட் தான், சேம். பெர்மனன்ட் நார்மல் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஈக்குவல் டு MFN ஸ்டேட்டஸ், மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் WTOவில் இருக்கக்கூடிய ஒரு நார்ம். நம்ம வந்து
கிட்டத்தட்ட WTOல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிக்குமே மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்ற ட்ரீட். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ட்ரேட் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா மற்ற எல்லா கண்ட்ரிஸுக்கும் ப்ரொவைட் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேன் பி மேட். வார் கண்ட்ரி அப்படின்றப்ப நீங்கள் பண்ணணும்னு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்றப்ப டேரிஃப்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். தட்ஸ் த திங். நம்ம கிட்டத்தட்ட அதில் WTOல மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரிஸ் கூடயும் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் பாகிஸ்தானுக்கும் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் அதை சஸ்பெண்ட் பண்ணோம். புல்வாமா அட்டாக்கு பிறகு தான் அந்த ஸ்டேட்டஸை நம்ம சஸ்பெண்ட் பண்ணோம். ரெசிப்ரோகேட் பாகிஸ்தான் ஆல்ரெடி ரெசிப்ரோகேட் பண்ணலை அவங்க ஸ்டேட், நமக்கு அந்த ஸ்டேட்டஸை கொடுக்கல அவங்க. அது மாதிரி WTOல இல்லாத மெம்பர்ஸ் ஈரான், நார்த் கொரியா, சிரியா போன்ற கண்ட்ரிஸ், பெலாரூஸ் போன்ற கண்ட்ரிஸ் கூடயும் WTOல மெம்பர்ஷிப் இருக்கக்கூடியவங்க இவங்க கூட MFN ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்க முடியும். கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலமாக அவங்க அந்த MFN ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் சேம் அஸ் தி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ டேரிஃப் வந்து ரொம்ப கம்மியாக, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக டேரிஃப் கம்மியாக இருக்காது. ஆனால் மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் அப்படின்ற கேட்டகரி ஒரு நாடு கொடுத்தா எல்லா நாடும் கொடுக்கணும். அந்த ஒயிட் இண்டஸ்ட்ரி ஸ்டோரிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி while conducting the economics classes. ஸோ அப்புறம் நேஷனல் ட்ரீட்மெண்ட் பாலிசி ஆல்சோ ஹேவ் டு பி ஃபாலோட். MFN ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது நேஷனல் ட்ரீட்மெண்ட் பாலிசி அப்படின்னா இப்போ வெளியிலேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. இந்தியன் ப்ராடக்ட் ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் யூ ஹேவிங் மேக் இன் இந்தியா ப்ராடக்டாக அந்த மொபைல் ஃபோன் இருக்குது. வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து மேட் இன் சைனாவாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல், ஒரே ரேட்டு, ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஒரே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து மேக் இன் இந்தியா அப்படின்றத சின்னதாக போடுவீங்க. அந்த சைனாவோட ப்ராடக்டில் யூ வில் புட் பிக் த நேம். பீப்புள் வில் ப்ரெஃபர் இந்தியன் ப்ராடக்ட். ஏன்னா அவங்க வந்து இது மேட் இன் சைனா அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்லி தே வில் கோ ஃபார் அதுலேருந்து அந்த அந்த கருத்துலேருந்து மாறிடுவாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ண இந்தியன் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் கேட்டகரியில். அதனால் நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் பாலிசி அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்டுக்கு நம்ம இந்தியாவில் வந்து சேம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான். நம்ம ப்ராடக்ட்டு கூட காம்படிஷன் அலோவ் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட பர்பஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பிளாக் செயின் கேமிங். பிளாக் செயின் கேமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பிளாக் செயின் டெக்னாலஜி ஆல்ரெடி பீப்புள் நோ. கிரிப்டோ கரன்சிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ பிளாக். உங்கள் டேட்டாஸ் வந்து ஒரே சென்ட்ரலைஸ் சர்வரில் சேவ் ஆகாது, பிளாக் பை பிளாக்காக சேவ் ஆகும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் அப்படின்றது இப்போ யூ ஆர் மேக்கிங் அன் ஆர்ட். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இது முன்னாடி 2 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் அகெயின். இஃப் யூ ஆர் ட்ராயிங் அ ஆர்ட் அண்ட் யூ ஆர் கீப்பிங் அஸ் அ ஃபோட்டோகிராஃப் இன் இ ஃபோட்டோவாக நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ஃபைலாக நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து செல் பண்ண முடியும். அதை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கணும். அந்த டோக்கன்ஸ் வந்து யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அந்த டேட்டாஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் இடையில யாருமே அதை திருட முடியாது. அது மாதிரி யூ ஆர் மேக்கிங் எ ஃபிலிம், யூ ஆர் மேக்கிங் எ வீடியோ கிளிப், யூ ஆர் மேக்கிங் எ ஸ்டேட்டஸ். நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய ஸ்டேட்டஸை கூட அது ரொம்ப வைரல் ஆகும்போது அது ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் கூட வந்து நான் ஃபஞ்சிபிள் டோக்கனாக மாற்ற முடியும். அது மாதிரி ட்வீட்டு கூட நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. அவங்க போடக்கூடிய ட்வீட்ஸ் வந்து வைரல் ஆகும்போது இட் கேன் பி சோல்ட். அதே மாதிரி கேம்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கேம்ஸை வந்து நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸாக. இது கிரிப்டோ கரன்சி வந்து ஆக்சுவலாக பிளாக் செயினில் வந்து நம்ம யூ பீப்புள் நோ கிரிப்டோ கரன்சி, மெயின் கிரிப்டோ கரன்சி தட் இஸ் என்ன கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறாங்க பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக. பிளாக் செயின் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சி என்னது? ப்ளீஸ் கமெண்ட். பிளாக் செயின் டெக்னாலஜி நீங்கள் பிரபலமாக யூஸ் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சி பிட்காயின், எரித்ரியம், இதெல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் ட்ரேடுக்கு பயன்படுத்துகிறோம் நார்மலாக. அதே மாதிரி உங்களுக்கு இது கரன்சி கேட்டகரியில் பிளாக் செயின் டெக்னாலஜி பயன்படுத்தும். அதே மாதிரி நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் இட்ஸ் நாட் அ கரன்சி. நீங்கள் வந்து ஒரு அசர்ட்டோட டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடிய டிராயிங், மியூசிக் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க, இன்னொரு பர்சனுக்கு அதை விற்கிறீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும். அதான் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்னு. அதே நீங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக பண்ணிக்கலாம், யாரும் அதை திருட முடியாது. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். இப்போ கேமிங் அந்த கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி தட் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் அப்படின்ற சொல்லப்படுது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அதில் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கேமிங்கில் தெர் ஆர் கேம் பை ஸ்கில் அண்ட் கேம் பை சான்ஸ் அப்படின்ற இதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முன்னாடி. கேம் பை ஸ்கில் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு கேரம் போர்டு விளையாடுறீங்க, ஒரு செஸ் விளையாடுறீங்க, அது வந்து உங்களோட திறமைக்கு தான் அந்த வெற்றி கிடைக்கும்.
ஆனால் நீங்கள் ஒரு சூதாட்டம் விளையாடுறீங்க அப்படின்னா ரேண்டம்லி நீங்கள் என்ன ஸ்கில்லை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது லக்கு வேணும் அப்படின்பாங்க. அது வந்து கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு பேர். இந்தியாவை பொறுத்தவரையும் ஆன்லைன் கேமாக இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு சூதாட்டங்கள் எல்லாமே வந்து கிளப்பு ஒரு க்ளோஸ்ட் ரூமுக்குள்ளாடி பிளாக் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா கேம் ஆஃப் சான்ஸ் வந்து இட் லூஸ், நிறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து பீப்புள் வந்து திவால் ஆகுறாங்க. ஆனால் ஆன்லைனில் நம்ம இன்னும் தடுக்கலை, நிறைய கேசஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் பிளாக் செயின் டெக்னாலஜியில் வரும்போது எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்றது இப்போ கொஸ்டின் மார்க். வி நீட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அதை வந்து லீகலைஸ் பண்ணால் த கவர்மெண்ட் கேன் கெயின் அ லாட் அப்படின்னு. இப்போ ரம்மி கல்ச்சர், யூ பீப்புள் நோ தட். ஸோ தட்ஸ் ஆல். தென் next news related to abortions, the whole world. The final one, WHO ஓட norms, new guidelines on the abortion care by WHO. கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக 25 மில்லியன் அன்சேஃப் அபார்ஷன்ஸ் இருக்கு ஒரு வருஷத்துக்கு. அப்படின்ற அன்சேஃப் அபார்ஷன்ஸ் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸில் அபார்ஷன் பண்ணுறது தடை செய்யப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் இந்தியா. நம்ம அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ பை பர்மிஷன்ஸ். அதுக்கு வந்து டாக்டர்ஸோட அப்ரூவல் இஸ் மஸ்ட். அது மாதிரி ரொம்ப டைம் ஆனதுக்கப்புறம் அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா பர்மிஷன்ஸ் அண்ட் தென் கோர்ட்டு கூட தலையிட வேண்டிய இருக்கும் சில டைமில் அபார்ஷன் பண்ணுறதுக்கு. அப்நார்மலிட்டி இருக்குது அப்படின்னா கூட அபார்ஷன் பண்ணுறது நிறைய நாடுகளில் அபார்ஷன்ஸே தடை பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ பெண்களோட அவங்க கன்சீவ் ஆகிறாங்க, அந்த குழந்தையினால அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, இல்லைன்னா அதோட அப்நார்மலிட்டி, அந்த குழந்தை பிறந்தும் அது செயல்பட முடியாது. அப்படின்றப்போ அதை வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க 24 months வரைக்கும். அதுக்கு பிறகு யூ ஹாவ் டு கோ பை கோர்ட் எக்ஸெட்ரா. 24 months இல்லை, சாரி 24 weeks, சாரி. அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக 25 மில்லியன் அன்சேஃப் அபார்ஷன்ஸ் நடக்குது. அது ஏன்னா கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இல்லீகலாக பண்ணுவாங்க. இல்லீகலாக பண்ணும்போது ரிஸ்கில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு லைவ்ஸ் மட்டுமே அதனால இறந்து போகிறது. இட்ஸ் நாட் ஃபீட்டஸ் இறந்து போகிறது இல்லை. 13,865 38,940 உயிர்கள் அதில் லாஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்து பேரண்ட் இறக்குறது, இந்த கன்சீவாக இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து. அது காரணம் என்னன்னா இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய அபார்ஷன்ஸில் 97% அபார்ஷன்ஸ் வந்து சேஃபாக பண்ணலை, அவங்களே வீடுகளில் பண்ணிக்கிறாங்க இந்த மெடிசின்ஸை யூஸ் பண்ணி. அதனால நிறைய இழப்புகள். அதில் அன்சேஃப் அபார்ஷன்ஸ் நடக்கிறதுல நம்ம தான் டாப் ஏஷியன் கண்ட்ரி. நம்மனா ஏஷியாவில் லைக் டாப்பில் இருக்கும் ஏஷியன் கண்ட்ரிஸ். அது மாதிரி ஆப்பிரிக்கா வந்து 24.8%, லெட்டின் அமெரிக்கா 19.5, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து லிபரல், அமெரிக்கா போன்ற கண்ட்ரீஸ்லாம் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஆனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அலோவ் பண்ணாலும் நிறைய தப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியூ கைட்லைன்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா டாஸ்க் ஷேரிங். அப்படின்னா இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு பில்ஸ் வாங்கி அபார்ஷன் பண்ணாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஆக்சிலரி ஒர்க்கர்ஸ், நம்ம இந்தியா லெவலில் நீங்கள் சொல்லணும்னா ஆஷா ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மிட்வைஃப்ஸ், இவங்ககிட்டே நீங்கள் வந்து கொடுத்து வைக்கிறது. அப்போ அந்த பீப்புள் வந்து அவங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணி தே வில் யூஸ் சேஃப் பில்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க, இல்லீகலாக வந்து மெடிசின்ஸ் பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி டெலிமெடிசின்ஸ், இப்போ கோவிட் டைம் பீரியடில் இருக்கட்டும் நிறைய பீப்புளுக்கு வந்து போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ஷைனஸ் இருக்கும். லைக் தவறான முறைகளில் உருவாகக்கூடிய கருத்தரிப்புகள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தே வில் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லீகலாக அபார்ஷன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த டெலிமெடிசின்ஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேயை உருவாக்கி கொடுக்குறது, அது இந்தியாவில் இன்னைக்கு இருக்குது. அந்த ரிமூவிங் தி பொலிட்டிக்கல் பேரியர்ஸ் ஐ ஹவ் டோல்ட் ஆல்ரெடி. இப்போ நிறைய கேத்தலிக் கண்ட்ரீஸ், லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாம், மெக்சிகோ போன்ற கண்ட்ரிஸ் லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி கேத்தலிக் பேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து மெயினாக வந்து அபார்ஷன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களோட ரிலீஜியஸ் கேட்டகரியில் வர்றதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணாததுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வந்து டெத் அதிகமாகுது. அதனால தான் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஈவன் கேனடா ரீசன்ட்லி அனௌன்ஸ்ட் அபார்ஷனுக்கு எதிரான சட்டங்கள். ஸோ இதெல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து இறந்து போகிறாங்க. அதை வந்து தளர்வுகள் பண்ணணும். இந்தியாவிலையும் வி ஹேவிங் தோஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்புறம் ப்ரொவைடிங் எனேபிளிங் என்வாயர்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அஃபோர்டபிலிட்டி அபார்ஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற சொல்லப்படுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் அபார்ஷன் இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இல்லீகாலிட்டி நடக்கிறதுலேருந்து. ஸோ தட்ஸ் வை லைக் வேர்ல்டு ஹெல்த்தோட ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் தான் இப்போ பார்த்தோம், என்னென்ன டேட்டாஸ் இருந்துச்சு, என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 3 days current affairs students. Now the time for the MCQ.
The first question, M cessation program was recently seen in news. The program is related to which of the following? Statement number one, sorry, options are the program to end photography in sensitive locations. Statement number, uh, sorry, option B, a program to control tobacco consumption. C, to protect wildlife by not geotagging the locations. Option D, program to achieve the Swachh Bharat by not putting litters in public places. So question number 2, which of the following statements regarding representation of women in judiciary are correct? Statement number 1, out of 1.7 million advocates registered, only 15% are women. Statement number 2, many states have a reservation policy for women in the high courts. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, State of Education report for India is released by which of the following? Options are A, Ministry of Education, B, Nidhi Aayog, C, Ministry of Science and Technology, D, UNESCO. Question number 4, which of the following statements regarding her conventions are correct? Statement number 1, it is a multilateral treaty dedicated exclusively to protection of cultural heritage in times of peace as well as during the armed conflict. Statement number 2, India is a party of Hague Convention. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, Kessler syndrome is related to which of the following? Options are A, mental disorder, B, ozone hole, C, defense forces, D, space debris. Now we will see the answers. Answer for question number 1, that is answer is B. Question number 2, answer is A. Question number 3, answer is D. Question number 4, answer is C. Question number 5, answer is D. So that's all about today's current affairs and MCQ. Thanks a lot for joining with us.